கலைத்துறைக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிற ஒரு மனப்பக்குவம் இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதுல ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. பொதுவாகவே உலக நாயகன் கமலஹாசன், விக்ரம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கெரியருக்காக அவங்களோட உடம்பையே வருத்திக்கிட்டு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த வகையில் இப்போ பெண்களும் களம் இறங்கியிருக்காங்க. நம்ம அனுஷ்கா சொல்லவே வேண்டாம். அவங்களோட திரைப்படத்துக்காக அவங்க எப்பேற்பட்ட ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்புட்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பெரிய எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா இஞ்சி இடுப்பழகி. அந்த படத்துல தன்னுடைய எடையை பயங்கரமா கூட்டி இப்ப அதை இறக்க முடியாம பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கிற விஷயமும் நமக்கு தெரியும். அந்த வகையில இப்போ லக்ஷ்மி ராயும் சேர்ந்திருக்காங்க. சாரி, ராய் லக்ஷ்மி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுகார்பேட்டை அப்படிங்கிற திரைப்படத்துல பேயா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் பாடல் காட்சிக்காக 4 நாட்கள் தொடர்ந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. அப்படியே அந்த ஷூட்டிங்கை முடிச்சு ஹைதராபாத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு அந்த இடத்துல ஒரு படத்துக்காக 3 நாட்கள் டான்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த டான்ஸை முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து ஜூலி 2 அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு பாடல் காட்சிக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது தான் அந்த சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, அவங்க கால் அடிபட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. வலி தாங்க முடியாத அவங்கள அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்க அவங்களை எக்ஸாமின் பண்ண டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க காலில் நரம்புகள்லாம் தடம் மாறி போயிருக்கு, அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 10-11 நாட்களா இரவு பகலா கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம ஆடின ராய் லக்ஷ்மிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டத்தை தருது. இருந்தாலும் அவங்களுடைய டெடிகேஷனை பார்க்கும்போது அவங்கள பாராட்டாம இருக்கவே முடியல. அதனால ஹேட்ஸ் ஆஃப் டு ராய் லக்ஷ்மி. நீங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விஷ். போன மாசம் ஒரு பாட்டி செத்தாங்கன்னு, 6 மாசத்துக்கு ஒரு பாட்டி செத்தாங்கன்னு, போன வருஷம் ஒரு பாட்டி செத்தாங்கன்னு விளையாடுறேன். நான் விளையாடல சார், எங்க தாத்தா ஊர் முழுக்க விளையாடிட்டார் சார்.